ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேதி குறிச்சாச்சு, திடீர் ஆலோசனை நடத்தும் அண்ணாமலை. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஜக தலைமை அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலை தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை இணைப்பது பற்றியும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கூட்டணி முறிவு பாஜக ஆலோசனை கூட்டம் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணியில் உள்ள இதர கட்சிகள் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். அந்த கட்சிகள் விருப்பம் தொடர்பாகவும் கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாகவும் 2024ஆம் லோக்சபா தேர்தலுக்கான அடுத்த கட்ட யூகங்கள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை விவாதிக்க கூறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதிமுகவின் கூட்டணி முடிவு குறித்து இதுவரை பாஜக தலைவர்கள் அனுமதி காத்து வருகின்றனர். தேசிய தலைமை கூறும் வரை நாங்கள் எந்த கருத்தும் கூற முடியாது என கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்களின் அமைதி கலையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடகமில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பாஜகவுடன் தங்கள் கூட்டணி முறிந்து கொள்வதாக அறிவித்துள்ளது பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் முறிவு என்பது ஒரு நாடகம் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே. வி. முனுசாமி குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார். இனி பாஜகவுடன் கூட்டணி இருக்காது. ஏற்கனவே எங்களுடன் கூட்டணியில் இருந்த பாஜகவின் மாநில தலைமை எங்கள் இயக்கத்தை பற்றியும் தலைவர்களை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை செய்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஊடகங்கள் விவாதங்களில் நேரம் வரும்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவுடன் என்று கூறி மக்களை திசை திருப்ப முயற்சிப்பது வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி அதிமுக ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாகவும் நேரம் வரும்போது பாஜகவுடன் இணைந்து விடுவார்கள் என்று கூறுகின்றனர். அண்ணாமலை சொன்ன பதில் அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக வெளியேற்றி ஏற்கனவே அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேற்றிவிட்டோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைத்து வரும் 2024ஆம் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.